வணக்க மக்களே. திமுகவின் 2021 தேர்தல் வாக்குறுதிகள் 505ல எதெல்லாம் முடிச்சிருக்காங்க, எதெல்லாம் முடிக்கல, எதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறத சீரிஸ் ஆஃப் வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா பார்க்க போற அறிக்கைகள் என்னன்னா 251ல இருந்து 300 வரைக்கும் இருக்கிற அறிக்கைகள்ல எதெல்லாம் முடிச்சிருக்காங்க, எதெல்லாம் முடிக்கல, எதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப 2025-26க்கான பட்ஜெட் அப்படிங்கறத வெளியிட்டாங்க. அதுல இந்த வாக்குறுதிகள்ல ஒரு சில வாக்குறுதிகள் எல்லாமே கிடையாது. முடிக்கப்படாத இருக்கிற வாக்குறுதிகள்ல ஒரு சில வாக்குறுதிகளை முடிக்க போறோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனா அதை நம்ம முடிக்கப்பட்டதுல நம்ம சேர்த்த முடியாது. ஏன்னா இன்னும் அதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எடுக்கவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு 2000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அதுல அவங்களுக்கு லேப்டாப் ஸ்டாப் அப்படிங்கிறது கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அறிக்கை முடிக்கப்படவில்லைங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம கொடுத்திருக்கோம். சோ அதை திரும்ப முடிக்கப்பட்டதுன்னு மாத்தணும்னா அது முடிச்சாதான் மாத்த முடியும். சோ அதனால 1 இயருக்கு அப்புறம் இதெல்லாம் முடிக்கப்படல அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்து அதுல இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த சேம் டைம் முடிக்கப்படவில்லை அப்படின்னு இருக்கிறதுல பெரிய லெவல் சேஞ்ச் அப்படிங்கிறது எதுவும் இந்த பட்ஜெட்ல கொடுக்கப்படல அப்படிங்கிறது ஒரு விஷயம். சோ அதனால இப்போ இருக்கிற டேட்டாஸ் 4 வருஷத்துல என்ன முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, அந்த முடிச்சிருக்கிறதும் 25% தாண்டிட்டாவே முடிச்ச லிஸ்ட்ல சேர்த்துறோம். ஏன்னா ஒரு சில திட்டங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஓகே, அடுத்த செட் ஆஃப் அறிக்கைகளை பாத்திரலாமா? அடுத்ததா பார்க்க போறது 251வது அறிக்கை. அறிக்கை 251 என்னன்னு பாத்தீங்கன்னா, கைம்பெண்கள் முன்னேற்றத்துக்காக கைம்பெண் மகளிர் நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதனால 251வது அறிக்கை முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 252 என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் பேறு காலத்தில் மகளிர் உடல்நலம் பேணுவதற்காக தற்போது வழங்கப்படும் உதவி தொகை 18,000 ரூபாய் என்பது 8 மாதத்திற்கு மாதம் 3,000 ரூபாய் வீதம் மொத்தம் 24,000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல மாதம் 3,000, 8 மாதத்துக்கு 24,000 வழங்கப்படுது. ஆனா என்னன்னா, ஆண்டு வருமானம் 24,000க்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த திட்டத்துக்குன்னு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, இதுல எவ்வளவு பேர் பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லாத அப்படி சுச்சுவேஷன்ல இதை 3வது கேட்டகரியில் நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 253 என்னன்னு பாத்தீங்கன்னா, பணிபுரியும் மகளிர் நலனுக்காக மாவட்டம் தோறும் பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்படும். அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்கு, அதாவது தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது இருக்கு. அது ஒரு 11 தோழி விடுதிகள் இருக்கு மொத்தம் 9 மாவட்டத்துல. சோ ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் கொண்டு வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இப்போ ஒரு 11 தோழி விடுதிகள் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. எனவே இந்த அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்த போறோம். ஆல்ரெடி 11 தோழி விடுதிகள் ஆல்ரெடி இருக்கு. அடுத்த அறிக்கை 254 என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருவாரியாக இணைய வழி தகவல் பரிமாற்றங்களின் மூலம் தான் நடைபெறுகிறது. இதனை தடுப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். இந்த பணிக்கென தகவல் தொழில்நுட்ப கல்வி பெற்றவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு காவல் நிலையங்களில் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைபர் காவல் நிலையங்கள் இருக்கு, அதிகப்படியா தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவிலே அப்படிங்கிற தகவலும் இருக்கு. சோ அதனால இந்த அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். பட் எனிவே இன்னும் குற்றங்கள் குறையல, தமிழ்நாட்டில் தான் அதிகமான குற்றங்களும் நிகழுது, அதாவது பெண்கள் and குழந்தைகளுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. சோ இன்னும் மேலும் அதிகப்படியான சைபர் காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளும் கூட. சோ எனிவே இந்த 254வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 255 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈவே ரா மணி அம்மையார் நினைவு ஏழை கைம்பெண்களின் மகள் திருமண நிதி உதவி திட்டத்தில் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகை 25,000 ரூபாய் என்பது 30,000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். அத்துடன் தாலிக்கு 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும். அதே போல பட்டப்படிப்பு படித்த அல்லது பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக தற்போது வழங்கப்படும் 50,000 ரூபாய் என்பது 60,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அத்துடன் தாலிக்கு 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல உயர்த்தி தரப்படவில்லை, ஆல்ரெடி கொடுக்குற அதே 25,000 50,000 தான் தராங்க அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. அதிகப்படுத்தி தரப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. அதே போல கல்யாணத்துக்கு, அதாவது திருமணத்துக்கு ரிலேட்டட்ல கொடுக்குற எந்த நிதியுதவியுமே அதிகப்படுத்தல. சோ ஃபர்தரா வரப்போற இந்த அறிக்கைகள்லயும் அது ரிலேட்டட்ல இருந்தா அது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் போகும். சோ இந்த அறிக்கை 255 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை, அதாவது அமௌண்ட் அதிகரித்து தரப்படவில்லை. அவங்க சொன்ன மாதிரி 25 இருந்து 30ஆவோ இல்ல 50 இருந்து 60ஆவோ அதிகரிச்சு தரல அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு. சோ அறிக்கை 255 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அறிக்கை 256 என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற மகளிர் திருமண நிதி உதவி திட்டத்தில், அதாவது இதுவும் முன்ன மாதிரியே திருமண நிதி உதவி திட்டம் தான். இதுவும் 25,000 இருந்து 30,000 அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பட்டப்படிப்பு முடிச்சிருக்கவங்களுக்கு 50,000 இருந்து 60,000 அதிகப்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி உயர்த்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு. சோ அறிக்கை 256 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 257 என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி, இதுவும் திருமண நிதி உதவி தான். அதாவது 25,000 30,000 மாத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2 இடத்துல 2 டிஃப்ரெண்ட் கேசஸ்ல அண்ட் தென் 50,000 60,000 மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களும் பண்ணல, உயர்த்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திருமண நிதியுதவிக்கு அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு நிதியுதவி பெறாமலும் இருக்காங்க, அதாவது நிதியுதவி கிடைக்காமலும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் இருக்கு. ஸோ இந்த 257வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 258 அதே போலதான். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். இந்த நிதியுதவி திட்டத்துல ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த 25,000 பிளஸ் ஒரு 8 கிராம் தங்கம் அப்படிங்கிறது 30,000 பிளஸ் 8 கிராம் தங்கம் அப்படின்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல 50,000 60,000 உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது செயல்படுத்தல. 258வது அறிக்கையும் செயல்படுத்தவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 259 என்னன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். அது வந்து இப்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமணம் நிதியுதவி திட்டம் அப்படின்ற பேர்ல இருக்கு. சோ இது கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் மணமக்களின் ஒருவர் ஆதிதிராவிடர் அல்லது மலைவாழ் பழங்குடியினர் எனில் அவர் பிற இனத்தவரை மணந்து கொண்டால் வழங்கப்படும் நிதியுதவி 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 8 கிராம் தங்க காசும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயம் செயல்படுத்தப்படவில்லை. அதனால அறிக்கை 259 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 260 என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு கொள்முதல் செய்து பயன்படுத்தும் மற்றும் விநியோகித்திடும் அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகளுக்கு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யும் உபகரணங்களை வாங்குவதற்கு தேவைப்படும் மொத்த தொகையில் சுய உதவி குழுக்கள் 10 விழுக்காடு செலுத்தினால் அரசு மானியமாக 25 விழுக்காடு வழங்கி மீதமுள்ள தொகையினை வங்கியில் கடனாக பெற உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான உதவிகள் இருக்கு. ஆனா இதே அறிக்கை ஆல்ரெடி முன்னாடியும் இருந்துச்சு. இதே போல ஆல்ரெடி ஒரு அறிக்கை இருந்ததுனால இந்த 260வது அறிக்கை 3வது கேட்டகரி என்ன, அங்க ஆண்கள் பெண்கள் பிரிக்காம மொத்தமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க மகளிருக்கு மட்டும் அப்படின்னு தனியா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை 260வது அறிக்கை ஆல்ரெடி இது ரிலேட்டட்லயே நிறைய விஷயங்கள் மகளிர் ரிலேட்டட் விஷயங்கள்ல பார்த்தோம். அந்த தொழில் ரிலேட்டட் அறிக்கைகள் வந்ததுலயும் பார்த்தோம். பட் அதே தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால இதை 3வது கேட்டகரியில சேர்த்துலாம். ஸோ அறிக்கை 260 அப்படிங்கிறது 3வது கேட்டகரியில் நம்ம சேர்த்துலாம். அடுத்ததா அறிக்கை 261 என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் மகளிருக்கு சிறு தொழில் கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சார்ந்த 1 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு கால்நடைகள் வளர்ப்பு, மீன் பிடித்தல், வண்ண மீன் வளர்ப்பு, மண்பானை செய்தல் போன்ற விவசாயம் சார்ந்த சிறிய தொழில்கள் மற்றும் வணிகம் செய்வதற்கு வட்டியில்லா கடனாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன் வட்டியில்லா கடன், குறைந்த வட்டி கடன் அப்படிங்கிறது மகளிருக்கு கொடுக்கறது மத்திய அரசு ஒரு திட்டத்து மூலமா கொடுக்குறாங்க. அவங்க 1 லட்சம் to 5 லட்சம் வரைக்குமே கடன் கொடுக்குறாங்க. பட் தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் செயல்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதனால இந்த அறிக்கை 261 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அறிக்கை 262 என்னன்னு பாத்தீங்கன்னா, 35 வயதிற்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத ஆதரவற்ற மகளிருக்கு அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு எந்த ஒரு புது திட்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி இருக்கு. சோ அதனால அறிக்கை 262 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். பட் இது ரிலேட்டட்ல, அதாவது மகளிருக்கு நிறைய டிஃபரெண்டான ஹெல்ப் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பட் 35 வயதிற்கு மேற்பட்ட இருக்கிற தனியா இருக்கிற மேரேஜ் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது இன்னும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல தான் இருக்கு. சோ இதை கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட அடுத்த அறிக்கைக்கு போலாம். அடுத்ததா அறிக்கை 263. இது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்டு நிலுவையில் உள்ள கூட்டுறவு வங்கி கடன் தொகைகளை தள்ளுபடி செய்யப்படும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதே சமயத்தில் அதிமுகவும் அறிவிச்சது. அதனால அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பா இதை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎம்கே பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே நாங்களும் பண்றோம்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா பண்ணி முடிக்கல. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்ததையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே போல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 2,600 கோடிக்கு மேல கடன் இருந்துச்சு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன். அது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சோ அறிக்கை 263 அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 264 என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது. அதாவது கூட்டுறவு வங்கியில 5 பவுனுக்கு கீழே நகை வச்சிருந்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல அதிமுக அரசும் அது தள்ளுபடி அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க செயல்படுத்தல அப்படிங்கிறதுனால நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையப்போ அவங்க ஒரு படி மேல போய், டிஎம்கே ஒரு படி மேல போய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கடன் வாங்கணுமா பவுன் வச்சு இப்பயே வாங்கிக்கங்க, நாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா என்ன, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தள்ளுபடி பண்ணது பல கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அப்புறம் தான், அது பல நிபந்தனைகளுக்கு அப்புறம் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா நிறைய பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒரு 14.5 லட்சம் மக்கள் இதுல பயனடைஞ்சாங்க. பட் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருந்தவங்களுக்கு தள்ளுபடி ஆகாம போனவங்களும் இருக்காங்க. சோ இந்த நகையை கொண்டு போய் அடமானத்துல வைங்க, நாங்க வந்ததையும் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லாம இருந்திருந்தா பரவாயில்ல. எனிவே அவங்க சொன்ன மாதிரி 5 பவுனுக்கு கீழே இருக்கிறது தள்ளுபடி பண்ணிருக்காங்க. பட் நிறைய கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ எனிவே இந்த இடத்துல நம்ம 264வது அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் சேர்த்த முடியும். ஏன்னா அவங்க ஒரு 14.5 லட்சம் மக்களுக்கு பயனடையும் வகையில இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதுனால அறிக்கை 264 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம்.
அடுத்த அறிக்கை 265 என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில சேர போற அறிக்கை. அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பை நீக்குவதற்கு மத்திய அரசு உரிய வழிமுறைகளை ஆய்வு செய்து சட்ட ரீதியாக அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கையை எடுத்திட திமுக தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அறிக்கை வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சேர்த்துடலாம். ஸோ இதற்கான சக்சஸ் அப்படிங்கிறது இல்லை, அதே சமயத்தில் இதை ஃபெயிலியர்லையும் சேர்த்த முடியாது. ஏன்னா வலியுறுத்தப்படுகிறது, அது மேபி ஃபியூச்சரில் சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கனால ஸோ இது 3வது கேட்டகரியில் நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 266 என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமான உச்சவரம்பு கிரீமி லேயர் அது வந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டிற்கு தடையாக பொருளாதார உச்சவரம்பு கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கையாகும். அதே வேளையில் பொருளாதார உச்சவரம்பு தொடரும் வரையில் தற்போதுள்ள வருமான உச்சவரம்பு 8.5 லட்சம் ரூபாய் என்பதை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரைத்துள்ளபடி ஆண்டு வருமானம் 25 லட்சம் ரூபாய் என உயர்த்த வேண்டும் என்று திமுக கழகம் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில சொல்லிடலாம். அதுல எந்த சேஞ்சும் பண்ணல. 8.5 லட்சம் அப்படிங்கிறதுல இருந்து 25 லட்சமா மாத்தணும்னு வலியுறுத்துறாங்க. பட் அதுல எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனவே இது வந்து வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில 3வது கேட்டகரியில நம்ம இந்த அறிக்கையை கொண்டு போய் சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 267 என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் வாழும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு அளவை அந்தந்த மாநிலங்களே நிர்ணயித்துக் கொள்ளும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் சேர்த்தப்படும். அதே சமயத்தில் இது வலியுறுத்தினாலும் இதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போறதில்லை. தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போறதில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனவே நம்ம இந்த அறிக்கை 267 அப்படிங்கிறது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற 3வது கேட்டகரியில் சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 268 என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றளவில் மத்திய அரசு பணிகளிலோ மத்திய கல்வி நிறுவனங்களிலோ இடஒதுக்கீட்டு முழுமையாக பின்பற்றப்படாமல் மிக குறைவான இடங்களே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு இழக்கப்பட்டுள்ள பெரும் அநீதியாகும். சமுதாயத்தில் நீண்ட காலம் பணி வாய்ப்பின்றி கல்வியின்றி இருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றளவில் முன்னேறி இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இடஒதுக்கீடு அமைந்துள்ளது. ஆனால் மத்திய அரசு இந்த இடஒதுக்கீட்டு முறையை வேண்டுமென்றே முறையாக கடைபிடிக்காமல் மனு தர்ம சிந்தனையோடு நடந்து கொள்வது கடுமையான கண்டனத்துக்குரியது. எனவே மத்திய அரசு பணியிடங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் மண்டல் ஆணைய பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மண்டல் கமிஷன் என்ன சொல்லுதோ அதே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அறிக்கை 268 வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் சேரும். இது ஏன்னா இவங்க கையில இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு தான் இதுல வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு திமுக வலியுறுத்தும் சொல்லியிருக்காங்க. சோ அறிக்கை 268 நம்ம வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 269 என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தனியார் துறையிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு பின்பற்றி வரும் இடஒதுக்கீடு முறைப்படி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடிய சமுதாய மக்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்த வேண்டிய அறிக்கை தான். தொடர்ந்து வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற எல்லா அறிக்கையுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதாவது மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கனால தமிழக அரசு எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால இந்த அறிக்கையை நம்ம 3வது கேட்டகரியில் சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 270 என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கி 112 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது 14/2/1973 தான் உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக தாழ்த்தப்பட்ட பட்டியலின வகுப்பை சார்ந்த வரதராசன் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது திமுக தான். அதே மாதிரி மற்ற உயர்நீதிமன்றங்கள்லயும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிபதிகளுக்கு இடஒதுக்கீடு, அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசு வலியுறுத்தும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனா புதுசா அமைக்க போற 400 புதிய நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த நியமனங்களில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு அளித்திடும் வகையில் மத்திய அரசு உரிய சட்டம் ஒன்றை நிறைவேற்ற திமுக வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம இந்த அறிக்கையை வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில தான் கொண்டு போய் சேர்க்கணும். சோ அறிக்கை 270 வந்து 3வது கேட்டகரியில கொண்டு போய் சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 271 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாடாளுமன்றத்தில் விவாதித்து ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவரை பற்றி மட்டும் கணக்கெடுப்பு நடத்தியது. எனினும் இந்த கணக்கெடுப்பை திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியும் அதனை மத்திய அரசு வெளியிடவில்லை. உடனடியாக அதனை வெளியிட வேண்டும் என திமுக மத்திய அரசை வலியுறுத்தும். வறுமை கோட்டிற்கான அளவுகோல் அடிக்கடி மாறக்கூடியது. எனவே முழுமையான சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினை நடத்திட திமுக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனவே சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்கிறது மத்திய அரசா இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ்க்கான வழிமுறைகள் எல்லாமே வந்து தமிழக அரசு செயல்படுத்தி கொடுத்தா அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல அதுக்கான ஆராய்வு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ தமிழ்நாடும் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தா மத்திய அரசோட ஹெல்ப்போட இந்த விஷயத்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனவே இவங்க வந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 271வது அறிக்கை அப்படிங்கிறது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். அடுத்த அறிக்கை 272 என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு நடத்தும் IIT போன்ற அனைத்து கல்வி நிறுவனங்களில்
பள்ளிகளின் மாணவர் சேர்க்கையிலும் ஆசிரியர் நியமனத்திலும் மண்டல் குழுவின் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில தான் நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது மத்திய அரசு ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்கு. அதனால நம்மளால வலியுறுத்த மட்டும்தான் முடியும். ஸோ அதனால அறிக்கை 272 அப்படிங்கிறது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 273 என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையை கவனத்துடன் பரிசீலித்து நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அறிக்கை 273 அப்படிங்கிறது நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 274 இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் அறங்காவல குழுவில் விஸ்வகர்மா இனத்தைச் சேர்ந்த ஒருவர் உறுப்பினராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அறிக்கை 274 அப்படிங்கிறது இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அறிக்கை 275 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி அமையும் போதெல்லாம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன், பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீட்டின் பங்கினை நடைமுறைப்படுத்தி பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பி வரும் அணுகுமுறை அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. திமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் பின்னடைவு காலி பணியிடங்கள் கணக்கிடப்படும், நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ் அப்படிங்கறத அடையாளம் கண்டு நிரப்புங்க அப்படின்னு அரசு உத்தரவிட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு நிரப்பப்படுகிறது அப்படிங்கிறது தெரியல. பட் அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால அறிக்கை 275 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அறிக்கை 276 என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்களில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர்களின் முதல் தலைமுறை பெண் வாரிசு மருத்துவம் அல்லது பொறியியல் துறையில் படிக்க தகுதி பெற்றால் அரசு கல்லூரிகளில் அரசு செலவில் கல்வியும் மற்றும் தங்கும் விடுதி வசதியும் செய்து தரப்படும். அதுபோலவே இத்திட்டத்தில் முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சார்ந்தவரை திருமணம் செய்திருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மருத்துவமா இருந்தாலும் சரி, பொறியியலா இருந்தாலும் சரி, அரசு செலவுல கல்வியும் பாத்துக்கிறாங்க, விடுதி வசதியும் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. சோ அதனால இந்த 276வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அடுத்த அறிக்கை 277 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு உதவியுடன் 1980-81 நிதியாண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு கூறு திட்டம் ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் அதிமுக அரசினால் சரிவர நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இத்திட்டத்தை முறையாக செயல்படுத்தி அதன் முழு பயன்களும் அச்சமுதாய மக்களுக்கு உரிய காலத்தில் சேர்வதற்குரிய நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த முன்னேற்றமும் இல்லை, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த அறிக்கை 277 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 278 ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் மாணவர் விடுதிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இம்மாணவர்களுக்கு உணவுக்காக வழங்கப்படும் உணவு கட்டணம் விலைவாசி உயர்வுக்கேற்றவாறு அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு உயர்த்தி வழங்கப்படவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விடுதிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை, உணவு சரிவர வழங்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால ஸோ இது அவங்க சரிவர செயல்படுத்தல அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அறிக்கை 278 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அறிக்கை 279 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்திர கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது உயர்த்தி வழங்கப்படுகிறது. சோ அதனால அறிக்கை 279 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 280 என்னன்னு பாத்தீங்கன்னா, நரிக்குறவர், குருவிக்காரர், வேட்டைக்காரர், லம்பாடி, படுகர் போன்ற சமுதாயத்தினர் 15 லட்சம் பேர் பயனடைய பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அரசை நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்கு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தடைகளை எல்லாம் நீக்கி ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல இது மத்திய அரசு வலியுறுத்தினதுல நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பழங்குடியினர் பட்டியலில் மத்திய அரசு இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இதுல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சோ 280வது அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 281 இது தூய்மை பணியாளர் நலன் பொறுத்தது. அதாவது தற்போதுள்ள 50,000 மக்கள் தொகை கொண்ட சிறு நகரங்கள், ஏனைய நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் திறந்த வெளி சாக்கடைகளை அகற்றுவதற்காக பாதாள சாக்கடை திட்டமும் திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் முன்னுரிமை தரப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். இதன் மூலமாக தலைமுறையாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி விடுதலையும் மாற்று வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க சொல்லியிருக்க 2 திட்டமும் முன்னுரிமை தரப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் நடக்கிறதுனால இந்த இடத்துல 281வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 282 என்னன்னு பாத்தீங்கன்னா, வாரம் ஒரு நாள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படும். அப்படி விடுமுறை நாட்களில் பணிபுரிய நேரிட்டால் கூடுதல் பணி நேர ஊதியம் ஓவர் டைம் வேஜஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பட் இந்த வாரம் ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கிறது இன்னும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில மாநகராட்சிகள்ல இப்ப கோயம்புத்தூர்ல வந்து சுழற்சி முறையில வந்து அவங்க லீவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்து லீவ் அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. சோ இந்த அறிக்கை 282 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம் கொண்டு போய் சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 283 என்னன்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் உடனடியாக அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் இருக்கு. அதாவது இந்த மாதிரி மரணித்தவர்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தரப்படவில்லை. அது தரத்துக்கான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த அறிக்கை இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து இன்னும் கவர்மெண்ட் செயல்படுத்தாதனால அறிக்கை 283 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 284 என்னன்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர் பணியில் இருக்கும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதே துறையில் காலியாக உள்ள பதவிகளில் கல்வி தகுதிக்கேற்ற பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல கல்வி தகுதிக்கேற்ற பதவி உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. ஸோ அதனால இந்த அறிக்கை 284 அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 285 ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு. ஸோ அறிக்கை 285 அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 286 சிறுபான்மையினர் நலன் பொறுத்தது. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் பௌத்த மதத்தை தழுவிய தலித் மக்களுக்கு ஆதி திராவிடர் பெறுகிற அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் அளிக்கப்பட்டது போல் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதி திராவிடர் பட்டியலில் இடம் பெறுவதற்கும் இது குறித்து நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் அமைந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கும் மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொண்டு போய் சேர்த்த முடியும். ஏன்னா இதுக்கான டெசிஷன்ஸ் வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல 3வது லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 287 கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சிறுபான்மை சமுதாயத்தினர் உரிய பங்கினை பெறுவதற்கு ஏதுவாக நீதியரசர் சச்சார் ஆணையத்தின் பரிந்துரைகளை விரைவில் செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்கு. ஸோ அறிக்கை 287 அப்படிங்கிறது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற 3வது கேட்டகரியில் கொண்டு போய் சேர்த்தலாம். அதுதான் அறிக்கை 288 மாநிலத்தில் சிறுபான்மையினர் கல்வி அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் பின்தங்கியுள்ள பகுதிகளில் குறிப்பாக சிறுபான்மை சமுதாய பெண்கள் பயனடையும் வகையில் சிறப்பு சலுகைகளுடன் கல்வி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அதனால அறிக்கை 288 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 289 என்னன்னு பாத்தீங்கன்னா, வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மத்திய அரசு சில சட்ட திருத்தங்களை இதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரீசெண்டா நியூஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததா எந்த ஒரு தகவல்களும் இல்லை. ஸோ அதனால இது 3வது கேட்டகரியில் தான் கொண்டு போய் சேர்த்த போறோம். அறிக்கை 289 அப்படிங்கிறது 3வது கேட்டகரியில் கொண்டு போய் சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 290 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நலன் பொறுத்தது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான கொள்கைகள் உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்துவதை கண்காணிக்கவும் மாநிலங்கள் தோறும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். ஆனால் சட்டப்படியான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் குழு அமைக்கப்படவில்லை. திமுக ஆட்சி அமைந்ததுடன் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பதோடு அரசு வழங்கும் சலுகைகள் அதிகமானவர்கள் பெற்று பயனடையும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் சலுகைக்கான குறைபாடுகளை 60% இருந்து 40% குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சொன்னதை செஞ்சிருக்காங்க. அதாவது குறைபாடுகள் அப்படிங்கிற சலுகை குறைபாடுகள் அப்படிங்கிறது 60% இருந்து 40% மாத்திருக்காங்க. மாத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால அவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்க. ஸோ அறிக்கை 290 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். ஸோ மினிமம் டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்றது என்ன பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 40 அப்படிங்கிறது தான். அடுத்த அறிக்கை 291 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுடன் செல்லும் ஓர் உதவியாளருக்கும் தமிழக அரசின் சாதாரண பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச் சலுகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டணமில்லா பயணச் சலுகை அப்படிங்கிறது வழங்கப்படுது சாதாரண பேருந்துகளில். ஸோ அதனால இந்த அறிக்கை 291 அப்படிங்கிறது முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம். அடுத்த அறிக்கை 292 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ அதனால 292வது அறிக்கையும் முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 293 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வழங்கப்படுகிறது. ஸோ அதனால அறிக்கை 293 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 294 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் உள்ள 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காலி இடங்கள் ஃபில் பண்றதுல இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. ஸோ அதனால அறிக்கை 294 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம்.
அடுத்த அறிக்கை 295 என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் போன்ற அனைத்து பொது இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் வகையில் சாய்தள வசதிகளும் கழிப்பறை வசதிகளும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வசதிகள் தேவைக்கேற்ப அனைத்து இடத்திலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அறிக்கை 295 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 296 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் ITI பயிற்சி வழங்கப்பட்டு தொழில் தொடங்கிட மானியத்துடன் கூடிய கடன் வசதி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MSME மூலம் கடன்கள் வழங்கப்படுகிறது. ஸோ இதனால அறிக்கை 296 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 297 என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பட் இதுல என்னன்னா ஒரு சில சிக்கல்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது. பட் இருந்தாலும் இது சொன்ன மாதிரியே இதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அறிக்கை 297 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்து அறிக்கை 298 என்னன்னு பாத்தீங்கன்னா, வணிகர் நலன் பொறுத்தது. அதாவது இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலையோரங்களிலோ தள்ளுவண்டியிலோ தலைச்சுமையிலோ காய்கறி விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, மற்றது எல்லாமே இந்த மாதிரி வியாபாரம் பண்ற வணிகர்கள் எல்லாருக்கும் கடன் உதவி அப்படிங்கிறது இந்த மாதிரி 15,000 வரைக்கும் நம்ம கடன் உதவி அப்படிங்கிறது வட்டி இல்லாம கடன் பெறுவதற்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வணிகர் சுய உதவி குழுக்கள் அமைக்க தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோட்டோரம் இந்த மாதிரி கடை வச்சிருக்கும் போது திருவிழா காலங்கள்லாம் உள்ளாட்சி அமைப்புகள்ல வசூலிக்கிற கட்டணம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 298வது அறிக்கை அப்படிங்கிறது சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலையோரம் வியாபாரிகள், அன்றாடம் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கடன் உதவி வட்டியில்லா கடன் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை மத்திய அரசு பண்ணுது. மாநில அரசு இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா தகவல் இல்லை. பட் மத்திய அரசு அப்படிங்கிறது PM சுயநிதி திட்டம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதாவது சாலையோர வியாபாரிகள் இவங்கெல்லாம் கொரோனா பீரியட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுல இருந்து அவங்களை மீண்டு வர்றதுக்காக அவங்களுக்கு 50,000 வரைக்கும் வட்டியில்லா கடன் அப்படிங்கிறது வழங்கப்படும். அதாவது முதல் தவணை அப்படிங்கிறது 10,000, அடுத்த தவணை 20,000, அந்த மாதிரி 50,000 வரைக்கும் கடன் இல்லாம, அதாவது வட்டி இல்லாம, இப்ப கந்து வட்டி எல்லாம் ஒழிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு திட்டத்தை PM சுயநிதி திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. பட் இதற்கு எந்த ஸ்டெப்பும் தமிழ்நாடு அரசு எடுத்தது மாதிரியான தகவல் இல்லை. அதனால இந்த அறிக்கை 298 தமிழக அரசு நிறைவேற்றல. ஆனா இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது மத்திய அரசால கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. சோ 298வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 299 என்னன்னு பாத்தீங்கன்னா, சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடுகளை அனுமதிப்பதால் லட்சக்கணக்கான சிறு வணிகர்களும் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவார்கள். மத்திய அரசு இதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்திய நேரத்தில் மாநில அரசுகளின் அனுமதியின்றி மாநிலங்களில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதி அளித்ததோடு அதற்கான சட்டத்திருத்தத்தையும் மேற்கொண்டது. எனவே சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடுகளை திமுக அரசு எந்த நிலையிலும் அனுமதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல சிங்கிள் பிராண்டடுக்கு அப்படிங்கிறதுக்கு அனுமதி பண்றாங்க. அந்த சேம் டைம் மல்டி பிராண்டடுக்கு 51% அப்படிங்கிற ஷேர் மூலமா 51% அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணும். அங்க கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் தான் இருக்கு. மத்திய அரசு அலோவ் பண்ணல அப்படின்னாலுமே மாநில அரசு அலோவ் பண்ணுது அப்படிங்கிற கேட்டகரியில இப்போ இருக்கு. அதிகபட்சமா FDI அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு 12% அளவுக்கு 2023-24 வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு. இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்தணும். ஏன்னா இங்க பெர்மிஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எதுக்குமே இல்ல. எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அப்படி இல்ல. அதனால அறிக்கை 299 சொன்னபடி செய்யல அப்படிங்கிறதுனால 299 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 300 என்னன்னு பாத்தீங்கன்னா, வணிக வரி அதிகாரிகள் விதிக்கின்ற உத்தேச வரி விதிப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் வணிகர்கள் 25% வரி விதிப்பு தொகையை செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த விதிமுறையை தளர்த்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா தகவல் இல்லை. சோ அதனால அறிக்கை 300 அப்படிங்கிறது 3வது கேட்டகரியில, அதாவது நமக்கு தகவல் இல்லை அப்படிங்கிற 3வது கேட்டகரியில கொண்டு போய் சேர்த்துடலாம். ஓகே மக்களே, முதல் 300 வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 132 வாக்குறுதிகள் முடிச்சிருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 44% முடிச்சிருக்காங்க. அதே போல நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல எத்தனை அறிக்கைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 118 அறிக்கைகள் இருக்கு. இதோட பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 39.33% அப்படிங்கிறது இருக்கு. அதாவது முடிக்கப்படாம 39% அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நிலுவையில் உள்ளது அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த நிலுவையில் உள்ளது எத்தனை அறிக்கைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 அறிக்கைகள் இருக்கு. அந்த நிலுவையில் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தகவல் இல்லாம இருக்கும், இல்லைன்னா அதை செய்யாம இருக்கலாம், இல்லைன்னா வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கலாம். அதுல ஒரு 50 அறிக்கை இருக்கு 300 அறிக்கைகள்ல. அதோட பர்சன்டேஜ் 16.66%. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் 300 அறிக்கைகளோட நிலை. நீங்க உங்களோட தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அடுத்த செட் ஆஃப் வீடியோஸா 234 தொகுதியிலும் இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம கவர் பண்ண போறோம். அதாவது அரசாங்கத்தால் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய பிரச்சனை அண்ட் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அடுத்ததா பார்க்க போறோம். நீங்க உங்களோட தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.